ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்கிமேக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளேஸ்டேஷன் வீட்டா கேம் சீரீஸில் பார்க்க போகிற கேம் பர்சோனா 4 கோல்டன். பர்சோனா சீரீஸில் 5th ரிலீஸ் ஆன கேம். பர்சோனா சீரீஸை அவுட் சைடு ஜப்பானில் ஷின் மெகாமி டென்சி பர்சோனா அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸ் நேமில் அட்லஸ் கம்பெனி டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஓன் பண்ணவங்க செகா. இந்த கேம் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஒரு ரோல் பிளேயிங் வீடியோ கேம். பர்சோனா அப்படிங்கிறது ஒரு ஸ்பின் ஆஃப் தான். ஆக்சுவலாக அட்லஸோட மெகாமி டென்சி அப்படிங்கிற ஒரு சீரீஸோட ஒரு ஸ்பின் ஆஃப். பர்சோனாவோட ஃபஸ்ட்டு என்ட்ரி பர்சோனா ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஜப்பான்லேயும் நார்த் அமெரிக்காலேயும் ப்ளேஸ்டேஷனில் 1996 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமை ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிள்லையும் போர்ட் பண்ணாங்க. இதனுடைய செகண்ட் என்ட்ரி பர்சோனா 2 இன்னசென்ட் சின் அப்படிங்கிறது ஜப்பானில் ப்ளேஸ்டேஷனில் 1999 ரிலீஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் இது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அதையும் அவங்க ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிளில் போர்ட் பண்ணாங்க. இதனுடைய மூணாவது என்ட்ரி பர்சோனா 2 எட்டர்னல் பனிஷ்மெண்ட். இந்த கேம் ஜப்பான்லேயும் நார்த் அமெரிக்காலேயும் ப்ளேஸ்டேஷனில் 2000 ரிலீஸ் ஆச்சு. ப்ரீவியஸ் சீரீஸ் மாதிரியே இந்த கேமும் ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிளில் அவங்க போர்ட் பண்ணாங்க. பர்சோனா 3 அப்படிங்கிற டைட்டிலில் ஃபோர்த் என்ட்ரி ப்ளேஸ்டேஷன் 2ல் 2006 ஜப்பான்லேயும் 2007 நார்த் அமெரிக்காலேயும் ரிலீஸ் பண்ணாங்க. பர்சோனா 3 கேம் பர்சோனா 3 போர்ட்டபிள் அப்படிங்கிற டைட்டிலில் பிஎஸ்பிக்கு போர்ட் பண்ணாங்க. 2023 பர்சோனா 3 போர்ட்டபிள் நிண்டெண்டோ ஸ்விட்ச், ப்ளேஸ்டேஷன் 4, விண்டோஸ், எக்ஸ்பாக்ஸ் ஒன், எக்ஸ்பாக்ஸ் சீரீஸில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பர்சோனா 3 கேம் பர்சோனா 3 ரீலோட் அப்படிங்கிற டைட்டிலில் இதனுடைய ரீமேக் 2024 ப்ளேஸ்டேஷன் 4, ப்ளேஸ்டேஷன் 5, விண்டோஸ், எக்ஸ்பாக்ஸ் ஒன், எக்ஸ்பாக்ஸ் சீரீஸில் ரிலீஸ் பண்ணாங்க. பர்சோனா 4 அப்படிங்கிற டைட்டிலில் இந்த கேமோட 5th என்ட்ரி ப்ளேஸ்டேஷன் 2ல் 2008 ஜப்பான்லேயும் நார்த் அமெரிக்காலேயும் ரிலீஸ் பண்ணாங்க. பர்சோனா 3 போர்ட்டபிள் எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பர்சோனா 4 பிஎஸ்பிக்கு அவங்க போர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் பர்சோனா 4உடைய கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருந்ததுனால பிஎஸ்பியோட யூஎம்டி டிஸ்கில் அவங்களால அதை ஃபிட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு யூஎம்டியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.8 GB. ஆனால் இந்த பர்சோனா 4 கோல்டனுடைய கண்டென்ட்டோட ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் அவங்க பிஎஸ்பிக்கு போர்ட் பண்ணாமல் ப்ளேஸ்டேஷன் வீட்டாவில் அவங்க போர்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணாங்க. ப்ளேஸ்டேஷன் வீட்டில் பர்சோனா 4 கோல்டன் அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சோனா 4 அடிஷ்னல் கண்டென்ட்டோட ரிலீஸ் பண்ணாங்க. பர்சோனா 4 கோல்டனோட போர்ட்டு 2023 நிண்டெண்டோ ஸ்விட்ச், ப்ளேஸ்டேஷன் 4, எக்ஸ்பாக்ஸ் ஒன், எக்ஸ்பாக்ஸ் சீரீஸில் ரிலீஸ் பண்ணாங்க. பர்சோனா 5 அப்படிங்கிற டைட்டிலில் இந்த கேமோட 6th என்ட்ரி ப்ளேஸ்டேஷன் 3லேயும் ப்ளேஸ்டேஷன் 4லேயும் 2016 ஜப்பானில் ரிலீஸ் பண்ணாங்க. 2017 நார்த் அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க. பர்சோனா 4ஓட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் பர்சோனா 4 கோல்டன் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ண மாதிரியே பர்சோனா 5ஓட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் பர்சோனா 5 ராயல் அப்படிங்கிற டைட்டிலில் 2019 ஜப்பானில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் நிண்டெண்டோ ஸ்விட்ச், ப்ளேஸ்டேஷன் 5, விண்டோஸ், எக்ஸ்பாக்ஸ் ஒன், எக்ஸ்பாக்ஸ் சீரீஸில் 2022 போர்ட் பண்ணாங்க. என்கிட்ட பர்சோனா 5 ராயல் கேமோட சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம இந்த கேமை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பர்சோனா 4 கோல்டன் மட்டும் பார்ப்போம். பர்சோனா கேமே மெகாமை டென்சி அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஸ்பின் ஆஃப் ஆன கேம் தான். ஆனால் பர்சோனா சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பின் ஆஃபும் இருக்குது. பர்சோனா 3 அப்படிங்கிற கேம்லேருந்து ஸ்பின் ஆஃப் ஆன பர்சோனா 3 டான்சிங் இன் மூன்லைட் அப்படிங்கிற கேம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பர்சோனா 4லேருந்து உங்களுக்கு ஸ்பின் ஆஃப் ஆன பர்சோனா 4 டான்சிங் ஆல் நைட் அப்படிங்கிற கேம் ஸ்பின் ஆஃப் ஆகிருக்கு. இந்த கேம் ப்ளேஸ்டேஷன் வீட்டா கேம். நம்ம இந்த கேமும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரியே பர்சோனா 5லேருந்து ஸ்பின் ஆஃப் ஆன பர்சோனா 5 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்குது, பர்சோனா 5 ராயல்ஸ் இருக்குது, பர்சோனா 5 டாக்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கூட ஸ்பின் ஆஃப் ஆகிருக்கு. பர்சோனாவில் உங்களுக்கு 5 மெயின் டைட்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைட்டில்ஸுமே நிறையா ஸ்பின் ஆஃப் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு பர்சோனா சீரிஸ் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லா சிஸ்டத்துலேயுமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு.
ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து ப்ளேஸ்டேஷன் 1லேருந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ளேஸ்டேஷன் 5 வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கன்சோலில் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பர்சோனாவோட தீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மர்டர் கேஸை வந்து ஹை ஸ்கூலர்ஸ் வந்து எப்படி அதை வந்து மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தீம் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா கேமுமே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பர்சோனா 4ஓட ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா பர்சோனா 4ஓட ஹீரோ வந்து யூ நருக்கமி அப்படிங்கிற வந்து ஒரு இன்னபா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவார். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரப்போ டொஜோமாஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து அவருடைய அங்கிள் அப்புறம் அவருடைய கசின் வந்து நானாக்கோ அவங்க கூட வந்து ஸ்டே பண்ணுவார். அப்போ வந்து இன்னபாவில் வந்து மர்டர்ஸ் வந்து நடக்கும். அந்த மர்டர்ஸை வந்து ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படி அதை சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து கேம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சோனா 4 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்பிஜி கேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்ன் பேஸ்டு காம்பேக்டில் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுற மாதிரி கேமை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பர்சோனா 4 கேமில் வந்து கேலண்டர் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 1 இயர் கேலண்டர். அந்த 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஈவினிங் வந்து இன்னபா சிட்டியில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரூம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இல்லை வந்து உங்கள் நெய்பர்ஸோடையும் வந்து நீங்கள் சோஷியல் லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ணி பார்ட் டைமில் வந்து ஜாப்ஸ் பார்க்க முடியும். பார்ட் டைமில் வந்து ஜாப்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு மணி ஏர்ன் ஆகும். அந்த மணி ஏர்ன் வச்சு நீங்கள் வந்து ஆர்மரு, வெப்பன்ஸு, உங்கள் ஸ்கில்ஸு, உங்களுக்கு காம்பேக்ட்டுக்கு தேவையான வந்து மெடிசன்ஸு நீங்கள் இதெல்லாமே வந்து பை பண்ணிக்கலாம். நீங்கள் டிவி வழியாக காம்பேக்ட் அரினாக்கு போக முடியும். ஸோ காம்பேக்ட் அரினாவில் வந்து உங்களுக்கு ஷேடோஸ் அப்படிங்கிற எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் காம்பேக்டில் வந்து அந்த ஷேடோஸை வந்து வின் பண்ணணும். உங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நெய்பர்ஸோட இன்னர் தாட்ஸை வச்சு வந்து உங்களுக்கு பர்சோனா வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் இந்த பர்சோனா கேரக்டரை வந்து நீங்கள் ஸ்கில்ஸை வந்து பை பண்ணுறது மூலியமாகவோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அர்கனாஸை வந்து நீங்கள் அப்டைன் பண்ணுறது மூலியமாகவோ நீங்கள் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ஹான்ஸ் பண்ணி உங்கள் பர்சோனா வந்து நீங்கள் பேட்டிலில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு நிறையா பர்சோனாஸை க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து வேணுங்கிற மாதிரி உங்களுடைய பர்சோனா வந்து நீங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற டைமில் நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறது மூலிமா சோஷியல் லிங்க்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக்க முடியும். அதே மாதிரி வந்து நீங்கள் மியூசிக் பேண்ட் இருக்குது, சாக்கர், பேஸ்கெட் பால் இருக்குது, டீம் இருக்குது. ஸோ நீங்கள் அதிலெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சோஷியல் லிங்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ், கரேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் லைப்ரரியில் ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி வந்து கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் டீச்சர்ஸ் கேட்குற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ரிபியூட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய பர்சோனா வந்து ஸ்ட்ராங் பண்ணி நீங்கள் பேட்டரியில் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பர்சோனா 4 கோல்டன் வந்து பர்சோனா 4 கேமோட வந்து உங்களுக்கு அடிஷ்னல் கண்டென்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நியூவான சோஷியல் லிங்க்ஸை வந்து இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடிச்சி அப்படிங்கிற ஒரு பர்சனும் அப்புறம் மேரி அப்படிங்கிற இன்னொரு கேர்ள் வந்து வெல்வெட் ரூமில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்மளோட சோஷியல் லிங்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக வந்து பர்சோனாவோட கேரக்டர்ஸ். இந்த கேமை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பர்சோனா 4 கோல்டன் வந்து ப்ளேஸ்டேஷன் வீட்டில் வந்து ஒரு ஐகானிக் ஆக்சுவலாக கேம். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸான கேம். இந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்காகவே வந்து நிறைய கேமர்ஸ் வந்து ப்ளேஸ்டேஷன் வீட்டா கன்சோலையே வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு இந்த கேம் வந்து ஃபேமஸான கேம். ஸோ இது செல்லிங் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து ஈஸியாகவும் இது வந்து நம்ம செல் பண்ணுற கேம். ஸோ நீங்கள் எப்போ வந்து நம்ம கேம் தான் வந்து போஸ்ட் பண்ணாலுமே வந்து இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த கேமை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ப்ளேஸ்டேஷன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு கேட்ரேஜ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம்லேயும் வந்து கேட்ரேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்து உங்களுக்கு மேனுவலோ இல்லை ப்ளே கார்ட்ஸ் அந்த மாதிரி எந்த திங்ஸுமே வந்து அவங்க இதில் கொடுக்கல. நம்ம கேம் ப்ளே போயிடலாம்.
பர்சோனா டைட்டில் சாங் வந்து ரொம்ப ஃபேமஸான சாங். இந்த சாங் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்முடைய சேனலில் வந்து நான் இந்த பர்சோனா சாங்கை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ செக்ஷனில் போய் பார்க்கலாம். நான் இந்த சாங்கை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். மெனுஸில் வந்து நமக்கு நியூ கேம், லோட் கேம், கான்ஃபிக், டிவி லிஸ்டிங்ஸ் இருக்குது. கான்ஃபிக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வாய்ஸ், டைலாக், ஆட்டோ அட்வான்ஸ், கர்சர் மெமரி, டாக்டிக்ஸ் மெமரி, பர்சோனா மெமரி, இன்வெர்ட் கேமரா, நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ், டிவி அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிவி லிஸ்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஏன்னா அந்த கேம் வந்து அப்போ தான் ரிலீஸ் ஆனிச்சு ப்ளேஸ்டேஷன் விட்டால். நியூ கேமில் வந்து நமக்கு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி, நார்மல், ஹார்ட், வெரி ஹார்ட் அப்படிங்கிற மோட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டோரியை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் இந்த கேமை விளையாடணும்னா நீங்கள் வந்து வெரி ஈஸியை செலக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டோரியை ஈஸியாக கண்டினியூ பண்ண முடியும். நீங்கள் பேட்டிலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹார்டு, வெரி ஹார்டு மோடை செலக்ட் பண்ணி விளாட்லாம். அப்படி செலக்ட் பண்ணுறப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து பயங்கரமாக பேட்டில் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் நிறைய ஐட்டம்ஸை வந்து கலெக்ட் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஹார்டு, வெரி ஹார்டு விளாண்டிங்கன்னா. நான் லோட் கேமில் போய்க்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் கேம் விளாண்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் லோடில் போய்க்கிறேன். இந்த கேமில் வந்து செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ஸ், அப்புறம் ஹோம், ஸ்கூல் இந்த மாதிரி வந்து ஏரியாஸாக பிரிச்சிருக்காங்க. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். புல்லட்டின் போர்ட்ஸில் வந்து யூஸ்வலாக ஜாப்ஸ் ஓப்பனிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது இப்போ ஜாப்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா போகலாம். இப்போ கரண்ட்டாக இந்த ஜாப்ஸுமே வந்து இல்லை. ஆனால் நம்ம கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகல. என்வலப் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ ட்ரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ட் டைமில் பண்ணுறப்ப நமக்கு வந்து மணி ஏனாகும். ஸோ அந்த மணியை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வெப்பன்ஸு, ஆர்மர்ஸு, ஸ்கில்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது. உங்களுக்கு இந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஆக்சுவலாக சேவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேமை வந்து எப்போனாலுமே வந்து இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெல்வெட் ரூமுக்கு என்ட்ரு ஆகிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு வெல்வெட் ரூமில் போகிற ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்மகிட்ட வந்து இன்னும் ஃபஸ்ட்டு பேட்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஜூன்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டெஸ்டிங் இருக்குது. நீங்கள் வந்து நிறையா ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்பிஜி ஸ்டோரி பேஸ்ட் கேம் அப்படிங்கிறனால வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். நீங்கள் அதை ரீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கேம் ஆக்சுவலாக புரியும், ஸ்டோரி புரியும் உங்களுக்கு. நம்ம இப்போ டிவிக்குள்ளே போயிருக்கோம். இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டிலில் ப்ளே பண்ணுற ஏரியாஸ் இருக்கும். நான் டெஸ்டிங்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணுறேன் நம்ம பேட்டில் போகிறதுக்காக.
ஸோ நம்ம டிவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஏரியாஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் லைக் வந்து டஞ்சன் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி தான். I'm pretty sure. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிடுவோம் டஞ்சன் ஏரியாக்குள்ளார. ஸோ இனிஷியலாக ஆக்சுவலாக நம்ம வெரி ஈஸி மோடில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஐட்டம்ஸ் வந்து அதுவே கொடுக்குறாங்க. ஸோ இதில் டைரக்ஷன்ஸ் அன்லாக் ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேமரா ரொட்டேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். One enemy! Whoops! It caught you off. Should we show him who's boss? Okay. பர்சோனா 4 கோல்டனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சஃபில் டைம் இருக்கும். சஃபில் டைமில் வந்து நம்ம பேசிக்கலாக வந்து நம்மளுடைய லக்கை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ்லாம் வரும். சம்டைம் வந்து ஸ்கில்ஸ் வரும். அவாய்ட் என்கவுண்டர்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனிமீஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பின்னாடி போய் அட்டாக் பண்ண முடியும். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். Amazing, Sensei! நீங்கள் டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் மாதிரி நீங்கள் வந்து நிறைய டோர்ஸ் இருக்கும். நம்ம டோர்ஸ் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா அதில் ஷேடோஸ் இருக்கும். நம்ம வந்து ஷேடோஸ் பண்ணுறோம் பேட்டில் ஆகும். பாருங்கள் அதில் ஷேடோஸ் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனலைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அனலைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எனிமியோட நீங்கள் ஸ்கில்லை வந்து அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஐட்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஈஸியாக பீட் பண்ண முடியும். அப்புறம் டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அலைஸ்க்கு வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அதிலிருந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் கார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அட்டாக் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்கள் கார்ட் பண்ணிக்கலாம். உங்களை அட்டாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறையா ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கேம் போகப்போ வந்து ஆட் ஆகும். நீங்கள் எனிமிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாக் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் பர்சோனா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிறையா பர்சோனாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் வெல்வெட் ரூமில் போனீங்கன்னா உங்களுக்கு பர்சோனா வந்து க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது, மெர்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் மல்டிபிள் பர்சோனாவை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி ஒரு பர்சோனா ஆக்க முடியும், ஸ்ட்ராங் ஆக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மல்டிபிள் பர்சோனா இன்கேஸ் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் பர்சோனா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் இருக்குது, சோல் ட்ராப் இருக்குது, ரிவைவல் பெட் இருக்குது, அப்புறம் வந்து பீஸ் சீட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்கேப்பும் வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் அட்டாக் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, இந்த ரூமில் நீங்கள் எஸ்கேப் ஆகும் அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஒரு எஸ்கேப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரூம்லேருந்து வெளியே போய்க்கலாம். இப்போ நான் வந்து பர்சோனா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் Amazing, Sensei! Keep it up! நீங்கள் பர்சனை வச்சு அட்டாக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அட்டாக்ஸோட பவர் அதிகமாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய லெவல்ஸ் அப் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ, எம்ஏ, இஏ, இஎன், ஏஜி, எல்ஓ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அப் டு வந்து நீங்கள் 8 ஸ்கில்லை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும்.
இன்கேஸ் நீங்கள் 9th ஸ்கில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இதில் ட்ராஃபிஸ் வந்து அன்லாக் ஆகிட்டு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராஃபி அன்லாக் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸில் இருக்கிற மாதிரி ட்ராஃபி இந்த கேம்ஸ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய ட்ராஃபிஸை வந்து நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். No one stands in Sensei's way. ஸோ நான் இப்போ வெரி ஈஸி மோடில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே வந்து நீங்கள் ஹார்டு இல்லை நார்மலில் போனீங்கன்னா இந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக நிறையா திங்க் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அட்டாக் பண்ணுறப்போ நீங்கள் ஒவ்வொரு பேட்டில் முடிஞ்சோடனே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு மணியும் சம்டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுற மோடு பொறுத்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஹவர்ஸ் கூட நீங்கள் இதை ப்ளே பண்ண முடியும். இதில் வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஐட்டம்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இந்த கேமில் வந்து நமக்கு கேலண்டர் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேலண்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எர்லி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங்லேருந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் ஸ்கூல் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங்கில் வந்து ஃப்ரீயாக வந்து சிட்டியில் ரோம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோஷியல் லிங்க் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் சோஷியல் லிங்க் க்ரியேட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பர்சனை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பர்சனோட சோஷியல் லிங்க் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் பேட்டில் பண்ணுறப்ப நீங்கள் அவங்க கூட வந்து பேட்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு காம்போவில். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கரேஜ், நாலேஜ் அப்படிங்கிற பவர்லாம் நீங்கள் ஸ்கில்ஸ் அப்ளைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரேஜ் வந்து ஓகே ஃபோன் நம்பர் கேட்க சொல்லுது. ஸோ ஃபோன் நம்பர் கேட்குறேன். இதில் ஒரு மைல்டாக ஒரு லவ் ட்ராக்கும் கூட இருக்கும். ஆக்சுவலாக யுகிகோக்கும் ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கும், அதாவது மெயின் கேரக்டருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக்கும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இதில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல், சென்ட்ரல் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஜூன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, சமிகாவா ஸ்டோர் பிளான் இருக்குது, ரொஜமா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து ரோம் பண்ண முடியும். இப்போ நம்ம ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்டில் போய் பார்ப்போம். வெல்வெட் ரூமில் போய் டைம் போவோம், போக முடியுதானே? ஓகே, வெல்வெட் ரூமில் போக முடியுது பரவாயில்ல. இப்போ ஸோ வெல்வெட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ஃபியூஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பர்சோனாஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபியூஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அதேமாதிரி வந்து நீங்கள் மல்டிபிள் பர்சோனா வந்து நீங்கள் ஃபியூஸ் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேணுங்கிறப்போ வந்து ஸ்கில்லை வந்து திரும்ப அவங்கள்ட்ட ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜில். இதில் நீங்கள் ஸ்கில்லை பை பண்ண முடியும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை கொடுக்கவும் முடியும். மாரி அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட்டையும் கொடுக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில ரெக்வஸ்ட் மாதிரி ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் வெல்வெட் ரூம் வந்து வெளியே போயிடுறேன். அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு நமக்கு வந்து ஏதாவது போஸ்டிங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த டைமில் எந்த ஜாபும் ஓப்பனிங் இல்லை. ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணணும், நீங்கள் நெக்ஸ்ட்டு பேட்டில் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணலாம். அதை கேரக்டரோட இன்ட்ராக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுறது, அப்புறம் ஐட்டம்ஸ் பை பண்ணுறது, மணி ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேட்டில் போகிற ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண மணி வச்சு நீங்கள் ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் பேட்டில் போய் ப்ளே பண்ண முடியும். நிறைய கேரக்டரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, நம்ம இப்போ
ஹவுஸுக்கு போயிடலாம். நீங்கள் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி ரூம் இருக்குது. நீங்கள் ஸ்டடி டேபிள் இருக்குது. நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வேண்டாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் டிவி இருக்குது. ஸோ நீங்கள் டிவி வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிட்நைட் சேனல் வரும். அப்புறம் ஃபோர்காஸ்ட் நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து மிட்நைட் சேனல் எதுவும் ஓடல. அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்லீப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பெட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ இது ஒர்க்கிங் டேபிள். நீங்கள் ஜாபை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஜாபை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்வலப் பண்ணுறது இல்லை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே ஒர்க் டேபிள் வந்து நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லீப்பிங்கு போகிறேன். ஸோ இதுதான் வந்து பர்சனோட பேசிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்டிங்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கலாக என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பேஸ் ஸ்டோரி வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுடைய ஸ்டோரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாற்றிருப்பாங்க. அப்புறம் டைலாக்ஸ் மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் வந்து கிளப்ஸ் இருக்கும். நீங்கள் மியூசிக் கிளப்ஸ் அப்படி இல்லைனா பேஸ்கெட் பால் அப்படின்னா சாக்கர் கேமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து சில பர்சன்ட் வந்து நீங்கள் குவெஸ்ட் வந்து வரும். நீங்கள் வந்து குவெஸ்ட் அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் அதையும் சால்வ் பண்ண முடியும். நம்ம ஃபேக்கல்ட்டி ரூமுக்கு போய் பார்ப்போம். கிளப்பை பற்றி நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கல்ச்சுரல் கிளப் இருக்குது, மல்டிபிள் கிளப்ஸ் இருக்குது. ஸோ ஓகே சார், அவ்வளோதான் வந்து ஆக்சுவலாக இந்த கேம். ஸோ இந்த கேம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஆனால் ப்ளே பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ஸ்டோரி டெவலப் ஆகும். ஸ்டோரி டெவலப் ஆகிறப்ப கேரக்டர் பில்ட் ஆகும். கேரக்டர் பில்ட் ஆனால் உங்களுக்கு வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைசஸ்லாம் இதில் ஆக்சுவலாக கேமில் இருக்குது. இந்த கேமோட பையிங் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து இந்த கேம் வந்து ஆக்சுவலாக ஒரு கன்சிடரபிள் ப்ரைஸ் தான் இருக்குது. அதாவது பை பண்ணுற ப்ரைஸில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பயங்கர அதிகமாக இருந்தது. இப்போ வந்து ஆக்சுவலாக ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் ப்ளேஸ்டேஷன் கன்சோல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, வீடியோ கன்சோல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலேயே வாங்கி ப்ளே பண்ணலாம். ஸ்விட்ச் கேம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பர்சோனா 4 கோல்டன் வந்து ஸ்விட்சில் வந்து லிமிடெட் ரன்னில் வந்துச்சு. ஆனால் லிமிடெட் ரன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் காப்பீஸ் தான் சேல் பண்ணியிருப்பாங்க. அது சேல்ஸ் முடிஞ்சிருக்கும். அதனால் நம்ம அதை வந்து ரீட்டெயில் ஸ்டோரில் கேமே பை பண்ண முடியாது. இப்போ நம்ம லிமிடெட் ரன்ஸ் கேம் வந்து ஸ்விட்சில் வாங்கினோம் அப்படின்னா இந்த கேம் வந்து ரொம்ப ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கேமை இப்போ வந்து விளையாட பண்ணுற சீப்பான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ப்ளேஸ்டேஷன் வீடியோவில் வந்து பை பண்ணி விளையாடுறது தான் இந்த இருக்கிறதுலே வந்து சீப்பான ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பர்சோனாவோட 5th வெர்ஷன் வந்து நீங்கள் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் ஸ்விட்சில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்சோனாவோட 5 ராயலுங்கிறத வாங்கி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டெக்கிமேக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.